गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः नारायणं पद्मभुवं वसिष्ठं नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च सत्सिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमदास्य शिष्यं गोविन्द योगीन्द्रमदास्य शिष्यं श्री शङ्कराचार्यमतास्य श्री शङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं पद्मपादहस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमण्यान् तं तोडकं कार्तिककारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि अस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि दृक्दृश्य विवेகம் ஸ்லோகம் பக்கம் 39 ஸ்லோகம் 24 பக்கம் 39 ஸ்லோகம் 24 காமாத்யா சித்தகா திருஷ்யாः कामाद्या चित्तगा दृश्या तत्साक्षित्वेन चेतनं सत्साक्षित्वेन चेतनं ध्याये दृश्यानुवित्तोऽयं ध्याने दृश्यानुवित्तोऽयं समाधिः सविकल्पकः समाधिसविकल्पकः असङ्गसच्चिदानन्दः असङ्गसच्चिदानन्दः स्वप्रभोद्वैतवर्जितः स्वप्रबोधैरवर्जितः अस्मीति शब्दवित्तोऽयं अस्मीति सप्तवित्तोऽयं समाधिः सविकल्पकः समाधिसविकल्पकः स्वानुभूतिरसावेशात् स्वानुभूतिरसादेशात् दृश्यत्शब्दा उपेक्ष्यतु दृश्यसप्ताहुपेक्ष्यतु निर्विकल्पसमाधि स्यात् निर्विकल्पसमाधिस्यात् निवातस्तदीपवत् विवादस्ति तद्वत् இப்போ நம்ம திருஷ்ய விவேகம் பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள் பார்ப்பவன் உலகம் பார்க்கப்படுகின்றது இந்திரியங்கள் பார்ப்பவனாக இருக்கின்றது இந்திரியங்கள் பார்க்கப்படுவர் பொருளாக இருக்கின்றது மனம் பார்ப்பவனாக இருக்கின்றது மனம் பார்க்கப்படு பொருளாக இருக்கின்றது சாட்சி அல்லது ஆத்மா பார்ப்பவனாக இருக்கின்றது அப்புறம் நமக்கு இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதுதான் நம்ம பார்த்தோம் சம்சார காரணம் இந்த அவிவேகம் பார்ப்பவன் பார்க்கப்படு பொருளில் இருக்கின்ற இந்த அத்தியாசம்தான் நமக்கு பிரச்சனைக்கு காரணம்ங்கிறத பார்த்தோம் சம்சார காரணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு இந்த 15வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் 30வது பக்கம் 15வது ஸ்லோகம் அந்தர்திருக் திருஷ்யயோர் வேதம் பகிஷ்ட பிரம்ம சர்க்கயோகோ ஆவருணோத் அப்பராசக்தி சா சம்சாரஸ்ய காரணம் துக்கத்துக்கு காரணம் மறக்கவே கூடாது மாயினால் என்ன ஆகுது நமக்கு பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளில் ஒரு குழப்பம் உண்டாகின்றது அதுபோல் பிரம்ம சர்க்கயோகம் பிரம்மத்துக்கும் இந்த சிருஷ்டிலையும் ஒரு குழப்பம் உண்டாகின்றது அந்த மாயையில் 2 சக்தி இருக்குது ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி அந்த விக்ஷேப சக்தி தோற்றத்தை உண்டு பண்ணுகின்றது ஆவரண சக்தி என்ன பண்ணுது இந்த குழப்பத்தை காரணத்தை பார்க்க விடாமல் காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கறது மாதிரி என்ன பண்ணுது நம்மள அறிவில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது இப்போ நமக்கு சம்சார நிவர்த்திக்கு உபாயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணணும் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்குது உலகம் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒரு காரணமும் காரியமும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம் அதை நீ கரெக்டாக பாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 20வது ஸ்லோகம் அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாமச்சேத் அம்ச பஞ்சகம் ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் துவயஸ்ததா 5 விஷயம் நம்ம பார்க்குற எல்லா வஸ்துலையும் 5 விஷயம் இருக்குது அஸ்தி பாதி பிரியம் சத்து சித்து ஆனந்தம் ஆகியன்ற 3 பிரம்ம அம்சம் இருக்குது நாமம் ரூபங்கிற அந்த ஜெகத் அம்சம் இருக்குது எல்லா பொருள்லையும் பிரம்மம் வியாபித்து இருக்கின்றது ப்ளஸ் பிரம்மம் ப்ளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஜெகத்து சத்து சித் ஆனந்தம் ப்ளஸ் நாம ரூபம் இஸ் ஈக்குவல் டு ஜெகத்து இப்போ நமக்கு முழுமையாக நிம்மதி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த உலகத்தை பார்க்கும்போது
அந்த மாறுகின்ற அம்சமாகி அந்த நாம ரூபத்தை விட்டுட்டு அந்த பிரம்ம ரூபத்தை மட்டும் உன் கவனத்தில் வச்சுக்கோ அப்படிங்கிறத அதான் நம்ம அடுத்ததில் பார்த்தோம். எல்லாம் ஆகாசம், வாயு, அக்னி எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? வேறுபடாமல் சச்சிதானந்தமும் இருக்குது, நாமரூபமும் இருக்குது. நாமரூபம் மாறுபட்டு இருக்கின்றது, அந்த சச்சிதானந்தம் மாறாததாக இருக்கின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாமரூபத்தை விட்டுட்டு என்ன பண்ணணும்? அந்த பிரம்ம ரூபத்தை மட்டும் கவனிக்கணும். நாமரூபத்தை விட்டுட்டு பிரம்ம ரூபத்தை மட்டும் கவனிக்கணும். டிசைனை விட்டுட்டு தங்கத்தை மட்டும் கவனிக்கணும். காரணத்தை மட்டும் கவனிக்கணும். காரியத்தை என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம், பார்த்தாலும் கண்டும் காணாமல் இருக்கணும். ஏன்னா மாறுகின்ற பொருள் மாறிட்டே தான் இருக்கும், மாறாதது மாறாததாக இருக்கின்றது. அது ரெண்டை என்ன பண்ணுறோம்? பிரித்து புரிஞ்சுக்கிறோம், நல்லாவே புரிஞ்சிருது. ஆனால் என்ன பண்ணலை? துக்கம் போல எல்லா விஷயம் நல்லா புரியுது, ஆனால் என்ன பண்ண முடியல? அதில் நிற்க முடியல, நிலச்சி நிற்க முடியல. அப்போ அதுக்கு தான் ப்ராக்டிக்கலாக அபியாசத்தை கொடுக்குற. என்ன பண்ணு? உட்கார்ந்து நீ சிந்திக்கிற முறையில் மாற்றத்தை உண்டு பண்ணு. நமக்கு அபியாசங்கள் பார்த்துட்டு இருந்தோம். 6 விதமான சமாதி அபியாசம், 6 சமாதி சொல்லப்பட்டது. பாஹ்யமா 3, ஆந்தரமா 3. கண்ணை மூடி பண்ண வேண்டிய தியானம் 3 தியானம், கண்ணை திறந்துட்டு பண்ண வேண்டிய தியானம் 3 தியானம். முதல்ல என்ன பார்த்தாரு? நமக்கு ஆந்தரமாக தான். முதல்ல கண்ணை மூடி பழகிட்டா தான் என்ன பண்ண முடியும்? கண்ணை திறந்து தியானம் பண்ண முடியும். அதனால தான் அந்த ஆர்டர்லேயே கொண்டு போகிறார். முதல்ல எடுத்தோடனே நம்மளால் எல்லாத்தையும் பிரம்மமாலாம் பார்க்க முடியாது. அப்போது என்ன பண்ணுறாரு? நமக்கு முதல்ல ஆந்தர திருஷ்ய அணுவித்த சவிகல்ப சமாதி. முதல்ல என்ன பண்ணுறோம்? நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்து திருஷ்யம்னா எண்ணங்கள். கண்ணை மூடி உட்கார்ந்தா நமக்கு என்ன தெரியுது? நம்மளுடைய மனசு தெரியுது, மனசில் இருக்க எண்ணங்கள் தெரியுது. அந்த எண்ணங்களை என்ன பண்ணு? கவனி அப்படிங்கிற. அதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அந்த எண்ணங்களை பார்ப்பவனை நோக்கி எண்ணத்தை திருப்பு. மைண்ட் வாட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணை மூடி உட்கார்ந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? எண்ணத்தில் பலவிதமான எண்ணங்கள் வருது. துக்க விருத்தி வருது. அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, என்ன அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க. என்ன பண்ணுறோம்? மைண்டில் நிறைய தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தாட் வேணாலும் வரட்டும், அந்த தாட்டை பார்க்குறவன் நான் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? டிஸ்டன்சிங் த மைண்டுன்னு பேர். அதுக்கு என்ன பண்ணுறோம்? நமக்கும் நம்மளுடைய மனசுக்கும் இடையில ஒரு இடைவெளியை உண்டு பண்ணுறோம். அப்போ அந்த இடைவெளி உண்டு பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? நமக்கு அதோடு நின்றக்கூடாது. அதை பார்ப்பவன் நான் சொல்லி என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் பார்ப்பவன் நான், இதற்கு வேறானவனாக இருக்கின்றேன். என்ன பண்ணு? அதை ஆந்தர சப்த அணுவித்த சவிகல்ப சமாதி. கண்ணை மூடி உட்கார்ந்து என்ன பண்ணுறோம்? நம்ம ஏற்கனவே படித்த அந்த உபனிஷத்தில் கேட்ட பிரகரண கிரந்தத்துலலாம் ஆத்மாவினுடைய லக்ஷணம் அப்படின்னு படிச்சிருப்போம், பிரம்ம லக்ஷணம்னு படிச்சிருப்போம். அதெல்லாம் இப்போ என்னவாகணும்? நம்ம லக்ஷணம் ஆகணும். நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் நமக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் வச்சுருந்தோமோ, நான் இப்படி, நான் அப்படி, நான் இன்னாரு, எனக்கு இது தெரியும், நான் அது தெரியும், எனக்கு இது தெரியாது அப்படின்னு நம்மளை பற்றி நமக்கு ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கோம். அந்த அபிப்பிராயத்தை எல்லாம் என்ன பண்ணணும்? தூக்கி கடாசிரும். அது எதுவுமே நான் கிடையாது. நமக்கு அது பேசும்போதே நமக்கே தெரியும். நமக்கு அந்த பொய்யான நான், ரமணர் அது சொல்கிறாரு, பொய்மையார் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் சொல்கிறார். இந்த சிதாபாசனுக்கு ஒரு பேர். இது மெய்மையார், இது பொய்மையார். அந்த பொய்மையார் என்ன பண்ணுறாராம்? அந்த பொய்யார் என்ன பண்ணுறாராம்? நான் தான் எல்லாம், நான் அப்படியாக்கும், அதை செஞ்சனாக்கும், இதை செஞ்சனாக்கும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், என்ன மாதிரி கிடையாதுன்னு என்ன பண்ணுது? உள்ளேருந்து அப்படியே நம்மளை உசுப்பு ஏற்றிட்டே விடும். அப்போ அதை என்ன பண்ணணும்? நம்ம அதை ஆஃப் பண்ணணும். அது அந்த எண்ணத்துலேருந்து என்ன பண்ண? அது ஜீவபாவம். அதுதான் நம்ம ஜீவன் நான் என முளைத்தல் தோற்றம். எல்லா எண்ணத்துலையுமே இந்த பொய்மையார் தான் மேலே நிற்கிறார். அந்த பொய்யான நானை தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நாளைக்கு இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சோன்னா என்ன ஆகும்னா அதுக்கு முளைக்காது. எப்படி நமக்கு ஒரு வறுத்துட்டோன்னு விதையை வறுத்துட்டோன்னா அது முளைக்காது. அதுபோல் என்ன பண்ணுறோம்? நம்ம தனியாக இருக்கிற சமயத்தில் முதல்ல திருஷ்ய அணுவித்தத்திலிருந்து சப்த அணுவித்தத்துக்கு நம்ம கொண்டு வரோம். அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் பார்ப்பவன் யாருங்கிறத நோக்கி
ஏன்னா திருஷ்ய விவேகம், திருஷ்யத்திலேருந்து திருக்குக்கு வந்து அதை மட்டும் பண்ணினா போதாது. முக்கியமாக என்ன பண்ணோம், பார்ப்பவன் நான் எப்படிப்பட்டவன், நான் இது வரைக்கும் நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லிகிட்டு இருந்தோம். நான் அசங்கன், நான் பூர்ணன், நான் சுத்தன், எனக்கு எந்த துக்கமும் கிடையாது. நம்ம 108 படிச்சிருக்கோம், அந்த அபரோக்ஷ அனுபூதியிலலாம் படித்தோம். நம்ம என்ன பண்ணுறோம், நான் யார் தெரியுமா ரமணர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நிறையா எளிமையான மக்கள், ரொம்ப படிக்காதவங்க நிறையா பேர் வந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாராம், சமையலில் கூட இருந்திருக்கு, நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு வந்து சொல்கிறது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருப்பார். ரமணர் பாதி நேரம் பதிலே கொடுக்க மாட்டார். அவர் கப் சுப்புன்னு இவர் என்னமோ கேட்டு பார்த்துருக்காரு, அவர் உண்மை பதிலே சொல்லலை. அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பர்சன் பேர் மறந்து போச்சு, சமையல் கட்டில் ஏதோ சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே 2 பேருக்குள்ளே சண்டை, சமையல் பாருங்க 2 பேருக்குள்ளே தகராறு வந்துடுச்சு. அப்போ அந்த ரமணர்கிட்ட கேள்வி கேட்ட அந்த ஆள் வந்து கேட்டாராம், வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு திரும்பி பார்த்தாரா, ரமணர் டக்குன்னு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். அவர் சொன்னாராம், இதைத்தான் நான் சொன்னேன், இதை கேளு, நீ யாருங்கிறத கேளு அப்படின்னார். அதாவது நமக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு டிஸ்டர்பிங் சிச்சுவேஷன் வரும்போது அந்த நான் வந்து கொப்பளிச்சு வெளியே வருமா. பாம்பு வந்து எப்படி ஒளிஞ்சிருக்குமா, அந்த ஒரு சப்தம் ஓசை கொடுத்தோன்னே அது என்ன ஆகுமா, வெளியே வரும்போது மகுடி ஊதி அதை கப்புன்னு பிடிக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி எப்போ நம்மளுடைய அகங்காரம் வந்து யாராவது ஒருத்தர் கிள்ளி விட்டோன்னே நமக்கு என்ன கோவம் வரும், அப்படி திங்கு ஆடும். நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு உள்ள மனசு கூத்தாடும். அந்த சமயத்தை பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற. ஆட்டம் போடுறியே, அந்த ஆட்டம் போடுறியே, அது நீ யாரு, அது பொய்யாரு, அது பொய், உண்மையிலே நீ யாரு அப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த சாட்சியை நோக்கி என்ன பண்ணுறோம், நம்ம திருப்புறது. அதுதான் அதனால நான் என்ன பண்ணுறது, அதுலேயே அந்த விருத்தியிலேயே நம்மளை சிந்திக்கிறது. நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ கொஞ்ச நேரம் நமக்கு இருக்கும், கிளாஸில் இருக்கும்போது அந்த நான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கு கவலை வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பொய்யாரிலேயே போயிடுவோம், அந்த பொய் நான்லேயே நம்ம பிடிச்சிட்டு போயிடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை மாற்றி அதுக்காக நம்ம முதல்ல நல்லா உபாசனை பண்ணி மனசை நல்லா கொஞ்சம் பக்குவப்படுத்திட்டு, அந்த பக்குவப்பட்ட மனசில் தான் இது கொஞ்சம் நல்லா நிற்கும். நம்மளால் என்ன பண்ண முடியும், இல்லாட்டி நம்ம பிடிக்கும் நழுவி ஓடிடும். அந்த என்னது மீன் நழுவிட்டு ஓடுற மாதிரி நம்ம மனசு என்ன ஆயிரும், திரும்பவும் அந்த பொய்யான நான் வந்து அது நிறைய அச்சீவ் பண்ணி வச்சுருக்கு. அது வந்து என்ன பண்ணும், டாமினேட் பண்ணிடும். அந்த நான் வந்து என்ன ஆயிரும், நம்மளை பலமாக அப்படி அசுரன் மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், உட்கார்ந்து இதை நம்ம அபியாசம் பண்ணுறோம். இப்போ முயற்சியோடு பண்ணும்போது இதுக்கு பேர் என்னது, சவிகல்ப சமாதி. முயற்சியோடு பண்ணும்போது என்ன, நின்று நம்ம பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் பண்ணுவோம், அப்புறமாட்டி என்ன ஆகும், பிரேக்கோடு நமக்கு போயிட்டுருக்கு நம்மளுடைய சமாதி அபியாசம். கொஞ்சம் நேரம் பண்ணுறோம், அப்புறமாட்டி மறந்து போயிடும், அப்புறமாட்டி திரும்பவும் மனசை கொண்டு வந்து இப்படியே நம்ம பழகுறோம். இப்படி நீண்ட நாள் அபியாசம் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்கிறாரு, அது உனக்கு நிர்விகல்ப சமாதியாக மாறிடும். நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ஆழ் மனசில் இருக்கிற ஒரு விஷயம், எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை நினச்சி ஆழமாக யோசிக்கும் போது நம்மளுடைய பிரயத்தனம் இல்லாமல், நம்மளுடைய வில் இல்லாமல் என்ன ஆகுது, அப்படியே அந்த மனசு அதில் நம்மளை இழுத்துட்டு போயிடுது. அது எல்லா விஷயத்துக்கும் போகிறது, நமக்கு ரொம்ப விரும்பின விஷயத்துலையும் நம்ம பாட்டுக்கு யோசிப்போம், நமக்கு எது துன்பம் தர்ற விஷயத்தில் நம்ம சில நேரம் அது பாட்டுக்கு யோசிப்போம். அதனுடைய திடம் பலமாக இருக்கும்போது என்ன ஆகுது, மனசு என்ன பண்ணுது, அதை எடுத்துக்கிடுது. அதுக்கு பேர் சூக்ஷ்ம விருத்தின்னு சொல்கிறேன். இந்த சூக்ஷ்ம விருத்தி என்ன பண்ணுது, ஆள் மனசில் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்தூல விருத்தியை நம்ம நிறையா உள்ளே போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சூக்ஷ்ம விருத்தி ஒரு பாயிண்டில் அது தானே யோசிக்க தொடங்குது. நமக்கு ஆள் மனசில் இருக்கின்ற, நம்ம ஏற்கனவே முந்தி படிச்சிருக்கோம், நம்ம எண்ணங்கள் 3 விதமாக தோன்றுது. வில், வாசனா, வேர்ல்டு, 3 விஷயம். யாராவது ஒருத்தர் தூண்டி விடுவதன் மூலமாக நமக்கு ஒரு எண்ணம் உண்டாகலாம். அப்படி இல்லாட்டி நம்மளுடைய வாசனை ஆழ் மனசில் பதிவின் காரணமாக எண்ணங்கள் உண்டாகலாம். அப்படி இல்லாட்டி நம்ம முயற்சினால் என்ன பண்ணலாம், ஒரு எண்ணத்தை வளர்த்துக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல அப்படின்னா, வில்ஃபுல்லி நம்ம சுய முயற்சினால் இச்சையோடு நம்ம என்ன பண்ணுறோம், இதை உள்ளே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது நிறைய நம்ம உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா தன்னை போல் அனிச்சையாக அது வெளியே வர தொடங்கும்.
நிறைய உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அது என்னாகும், தன்னை போல் வெளியே வர தொடங்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ உட்காந்து முயற்சியோட இந்த தியான சமயத்தில் நான் யார், நான் யாராகும், நான் இது இல்லை, நான் அது இல்லை படிச்சிருக்கோம். விட்ட லட்சணை விடாத லட்சணை விட்டு விடாத லட்சணை அப்படின்னு படித்தோம். நம்ம படிக்கிறது விட்டு விடாத லட்சணை மட்டும் புரிஞ்சால் போதும். நமக்கு என்ன பண்ணுறோம், நான் ஜீவன்கிறத அந்த பாவத்தை விட்டுட்டு அகம் பூர்ணக, அகம் நித்யக, அகம் அசங்கக, இதில் 3 பதம் கொடுத்துருக்கு. அகம் அசங்கக, சச்சிதானந்தக, ஸ்வப்ரபோ, துவைத வர்ஜிதகன்னு எக்ஸாம்பிளுக்கு 4 பதம் கொடுத்துருக்கு 25வது ஸ்லோகத்தை. இப்படியே என்ன பண்ணு, இந்த சப்த அனுவித்த சமாதியை பழகி அதை என்ன பண்ணு, அது அப்புறமே அது உனக்கு நிர்விகல்ப சமாதி அது தானாக உனக்கு வரும். நிர்விகல்ப சமாதி பற்றி சொல்லும்போது நான் அடுத்ததுலேயே பார்க்க போகிறோம். சவிகல்ப சமாதியில் நமக்கு முயற்சி இருக்குது. நிர்விகல்ப சமாதிங்கிறது அது அதிருஷ்டம், அது நம்மளுடைய முயற்சியிலே கிடையாது. அது பிராரப்தத்து இருந்தால் தான் அது நிர்விகல்ப சமாதிங்கிறது. நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனாலும் அது எல்லாருக்கும் ஏற்படுமா அப்படிங்கிறது தெரியாது. அந்த நிர்விகல்ப சமாதியில் தான் மோட்சங்கிறதும் கிடையாது. நான் அடுத்ததில் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு நிர்விகல்ப சமாதி நமக்கு வந்தே ஆகணுமா அப்படின்னா அது எல்லாருக்கும்லாம் வராது. அதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் அதுக்கு அது பதஞ்சலியே சொல்லியிருக்கார். அதுக்கு அதிருஷ்டம் தேவை, பூர்வ கர்மா, நமக்கு பிராரப்த கர்மாவில் நமக்கு அது இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும். அது அந்த மனதுக்கு அது ஒரு உத்தமமான மனசில் தான் அது என்ன பண்ண முடியும், அந்த நிர்விகல்ப சமாதிங்கிறது உண்டாக முடியும். இப்போ நம்மளுடைய முயற்சி என்னது, இந்த சவிகல்பமாக நம்ம இதை நமக்கு கொண்டு வர்றது. இது டைரெக்டாக அதை கொண்டு போவதாண்டி எது இந்த திருஷ்ய சப்தானம் அது டைரெக்டாக நிர்விகல்பத்தை கொண்டு வரும். அதாவது கொண்டு போகலாம், எல்லாருக்கும் கொண்டு போகுமாங்கிறது தெரியாது. அதான் அதிர்ஷ்டம். அது அதிருஷ்டம் நமக்கு. ஆமாம், எனக்கெல்லாம் ஒன்றும் வந்தது கிடையாது, எல்லாரும் கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் படித்து தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர் பதஞ்சலியே அப்படி தான் சொல்லியிருக்காரு. இது நமக்கு சில உபாதிகளுக்கு இந்த நிர்விகல்ப சமாதிங்கிறது சூக்ஷ்மமான விருத்தி. அது ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். அது அபியாசத்தினால அது எப்படின்னா அது நம்மளுடைய முயற்சியில் வர்றது கிடையாது, தானாக வர்றது. அது எப்படி வர்றதுங்கிறத நமக்கு சொல்ல முடியாது. அது ஒரு நம்ம பார்க்குறோம், சில பேருக்கு சில அறிவு இயற்கையாகவே வருது நமக்கு. அது மாதிரி அது இந்த விருத்திகள் அதிகமாக ஜென்மாந்தரத்தில் உள்ளே போட்டதுனால கடைசியில் சொல்ல போகிறாரு. ஜென்மாந்தரத்தில் இதிலே நம்ம ஊர் இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த சில பேருக்கு அது வரலாம், வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வந்தே ஆகணும்னு சொல்கிறது கிடையாது. வரலாம், வராமலும் இருக்கலாம். அது நமக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்து இன்னும் 3 சமாதி இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், கண்ணை மூடி க்ளோஸ்ட் ஐ மெடிடேஷன். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், வெளியே கண்ணை திறந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உள்ளே பார்க்குறதுங்கிறது அந்த சித்தம்சம், அந்த அறிபவனாக இருக்கின்றது. சத்து, சித்து, ஆனந்தம் 3 அம்சம் இருக்குது நமக்கு. அந்த சித்தம்சம் அறிபவன் அறியப்படும் பொருள் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம அதை பார்க்குறோம். நம்ம இப்போ நம்ம அடுத்து கண்ணை திறந்து பார்க்க போகிறோம். அதில் சத்தம்சத்தை பார்க்க போகிறோம். என்ன சத்தே சித்தாகும் படிப்போம் நம்ம. சத்தும் சித்தும் வேறல்ல. அப்போது கண்ணை மூடி பார்க்கும்போது நம்ம எதை தியானம் பண்ணுறோம், அந்த சித்தம்சத்தை தியானம் பண்ணுறோம். கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அந்த சத்தம்சத்தை பார்க்க போகிறோம். இன்னும் ரொம்ப நாள் நீண்ட நாள் நம்ம உட்காந்து பழகும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ராக்டிஸ். இது நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் உட்காந்து பண்ணணும். பண்ண என்ன ஆகும் நமக்கு, இது நமக்கு எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள மார்க் கிடைக்கும் ஸ்கூலில். அதே மாதிரி நமக்கு இதை அபியாசம் பண்ண என்ன ஆகும் நமக்கு. முன்னாடிலாம் ரொம்ப நம்ம எஃப்ஐஆர் படிச்சிருக்கோம், ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, ரெக்கரிங் டைம். முன்னாடிலாம் ரொம்ப அடிக்கடி நம்ம கவலைப்படுவோம். இப்போ என்ன ஆகும், நம்ம சீக்கிரமே என்ன பண்ணிடுவோம், இந்த சுவிட்சை மாற்றிடுவோம். நம்ம இந்த சுவிட்சிலேருந்து என்ன பண்ணிடுறோம், அந்த பிரம்மாக்கார விருத்திக்கு நமக்கு டக்குன்னு மாற்ற முடியும். இப்போ நமக்கு அடுத்ததில் 3 சமாதி இருக்குது. இந்த இதில் இன்னும் சொல்லி இந்த பாஹ்ய சமாதி பார்க்க போகிறோம். நம்ம பாஹ்ய சமாதி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு 27வது பாஹ்ய சமாதி, பாஹ்ய திருஷ்ய அணுவித்த சவிகல்ப சமாதி 27. இன்னும் 3ஐயும் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சமாதிக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ 24லேருந்து 26 வரைக்கும் ஆந்தர சமாதி சொல்லப்பட்டது. இப்போ
இப்போ 27, 28, 29 மூணும் பாஹ்ய சமாதி, ஓப்பன் ஐ மெடிடேஷன். கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்ம எப்படி உலகத்தை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்த உலகம்தான், ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த உலகத்தை பார்க்குற விதத்தில் ஒரு மாற்றம். 27 ஹ்ருதீவ பாஹ்ய தேசேபி யஸ்மின் கஸ்மின் ச வஸ்துனி சமாதிராத்ய சன்மாத்ராத் நாம ரூப ப்ருதக்ருதிஹி ஹ்ருதீவ்ய பாஹ்ய தேசேபி யஸ்மின் கஸ்மின் ச வஸ்துனி சமாதிராத்ய சன்மாத்ராத் நாம ரூப ப்ருதக்ருதிஹி. கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், ஹிருதீவன அந்த ஹிருதயத்தில் நீ எப்படி ஆந்தரமாக ப்ராக்டிஸ் பண்ணினியோ அது போலவே, ஹிருதயத்தில் உண்டானது போலவே, கண்ணை மூடி எதை எப்படி நீ பிரித்து தியானம் பண்ணியோ, பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் நீ தியானம் பண்ண மாதிரியே, அதே மாதிரியே வெளி இடங்களிலும் கூட கண்ணை திறந்தால் என்ன பண்ணுறோம், வெளியில் பல பொருட்கள் பார்க்குறோம். அதுலேயும் கூட யஸ்மின் கஸ்மின்ச்ச வஸ்துனி, யஸ்மின் கஸ்மின்ஸ்னா எதெல்லாம் பார்க்குறியோ, என்னத்தை வேணாலும் பாரு, யாரை வேணாலும் நினை, கண்ணை மூடி நினைக்கும்போது யாரை வேணாலும் குரங்க நினை, என்னத்தை வேணாலும் நினைக்க, எவ்வளோ உனக்கு கொடுமைப்படுத்துகிறவங்க யாரெல்லாம் உனக்கு பிரச்சனை இருக்காங்களோ யாரை வேணாலும் நினச்சிக்கோ. நினச்சிட்டு என்ன பண்ணுற, அவங்கள கண்ணு முன்னாடி நின்றுட்டு அதை பார்க்குறவன் நான், அவனுக்கு எனக்கும் என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாதுன்னு கண்ணை மூடி தியானம் பண்ணுறோம். அதே மாதிரி கண்ணை திறந்து பார்க்கும்போது நீ எதனாலும் பாரு, எஸ்மின் கஸ்மின்ச வஸ்துனி, உன் கண்ணுக்கு தெரியல எதை வேணாலும் பாரு. அதில் என்ன பண்ணுற, ஆத்ய சமாதிஹி நாம ரூபே ப்ருதக்ருதிஹி சன்மாத்ராத். ஏதாவது ஒரு வஸ்துவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆத்தியம்னா முதல். இப்போ நம்ம ஆந்தரத்தில் 3 பார்த்துட்டோம். இப்போ பஹிஹியில் வெளியே பண்ணுற சமாதியில் 3 இருக்குது. அந்த 3ல் முதல் சமாதி அது என்னது, திருஷ்ய பாஹ்ய திருஷ்ய அணுவித்த சவிகல்ப சமாதி. இதில் முதலாவது இந்த பாக்கிய சமாதியில் முதலாவது சமாதி எப்படி பண்ண போகிறோம், கண்ணை நல்லா திறந்து பார்க்க போகிறோம். திறந்து எதெல்லாம் பார்க்குறியோ அது எல்லாமே சத்து தான். அந்த 3 ரூபம், சத்து சித்து ஆனந்தரம், அது 3ம் பிரம்ம ரூபம், இது 2ம் நாம ரூபம்ங்கிறது ஜெகத் ரூபம். இப்போ இது காரண ரூபம், உண்மையில் இல்லாத அம்சம் அப்படின்னு எதெல்லாம் பார்க்குறியோ யாரெல்லாம் பார்க்குறியோ அதை நீ என்ன பண்ணு, பிரம்மமாக பார். திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத்து. காரியத்தில் காரணத்தை பார், காரியத்தில் காரணத்தை பார், பின்பு காரியத்தை நீக்கிவிடு, பின்பு காரியத்தை நீக்கிவிடு. காரணத்தன்மையும் அப்போது நீங்கிவிடும், காரணத்தன்மையும் அப்போது நீங்கிவிடும். எஞ்சி இருப்பதே முனிவனின் உண்மை வடிவம். காரியேஹி காரணம் பஷ்யேத் பஷ்சாத் காரியம் விசர்ஜயேத் காரியத்வம் ததோ நஷ்யேத் அவசிஷ்டம் பவேன் முனிஹி. நம்ம அபரோக்ஷ அனுபூதியில் இந்த ஸ்லோகம் பார்த்துருக்கோம். காரியேஹி காரணம் பஷ்யேத், காரியத்தில் காரணத்தை பார். காரியேஹி காரணம் பஷ்யேத் பஷ்சாத் காரியம் விசர்ஜயேத், காரியத்தை நீக்கிரு. காரியம்னா இது என்னது காரியம், காரியம்னா நாமரூபம், காரியம்னா நாமரூபம். காரணம்ங்கிறது தங்கம், காரியம்ங்கிறது நகைகள். அது மாதிரி ஜெகத்தில் என்ன பண்ணுறோம், காரணமும் காரியமும் சேர்ந்துருக்கு. சேர்ந்தது காரணம் என்னது, மாயினால். மாயினால் ஜெகத்து தான், காரணம்தான் காரியமாக காட்சியளிக்கின்றது, காரணம்தான் காரியமாக காட்சியளிக்கின்றது, பிரம்மந்தான் ஜெகத்தாக காட்சியளிக்கின்றது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் எதை பற்றி நினைக்க போகிறது கிடையாது, பிள்ளை குட்டி எதை பற்றி நினைக்க போகிறது கிடையாது. சாமி சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் உறவுக்கார எல்லாத்தையும் வச்சுலாம் தியானம் பண்ணாதீங்க, அப்புறமாட்டி நீங்கள் பிள்ளை தொடங்கினீங்கன்னா அப்புறம் பிள்ளை அந்த பிரச்சனைகள்லாம் தியானம் பண்ண தொடங்குவீங்க. அதனால் உங்களுக்கு சம்மந்தமில்லாத பொருளெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
ஏன்னா உங்களுக்கு சம்மந்தம் உணர்ச்சி பூர்வமாக உங்களுக்கு சம்மந்தம் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து முதல்லையே வந்து மித்தியான்னு சொன்னாலாம் ஒர்க் ஆகாது வந்து. அதனால் என்ன சொல்கிறாரு, புளிய மரமும் பிரம்மமே, அந்த மரமும் பிரம்மமே அப்படின்னு என்ன பண்ணுற, எல்லாத்தையும் முதல்ல வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் என்ன பண்ணு, நம்ம பார்க்குறோம். இவர் காக்கை சிறகினிலே நந்தலாலா, கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலான்னு என்ன பண்ணுறாரு, அவர் நந்தலாலா போட்டார் வந்து. என்ன பண்ணுறோம் நம்ம, சர்வம் பிரம்மமயம் ரே சர்வம் பிரம்மமயம் கிம் வச்சனீயம் கிம் படனீயம், என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் நீ வந்து இந்த ரூபமாக உட்காந்து தியானம் பண்ணி எதெல்லாம் பார்க்குறியோ, ஃபேனு லைட்டு எதெல்லாம் பார்க்குறியோ அதில் எல்லாத்துலையும் என்னது, இது நாம ரூபம், இதுக்கு ஆதாரமாக இருக்கின்றது அந்த பிரம்ம ரூபம். என்ன பண்ணு, அப்படியே சமாதி நாமரூப பிருத்தக்கிருதிகின்னா தனியாக பிரித்து பார்க்கும்போது எப்படி பிரிக்கிறோம், நம்ம அறிவினால் தான் பிரிக்கிறோம். எப்படி வந்து நூல் தான் ஆடையாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்குறோமோ, மரம்தான் டெஸ்காக இருக்கின்றது அப்படின்னு பார்க்குறோமோ, அதுபோல் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் அந்த வஸ்து, அந்த சத்வஸ்து தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றது அப்படின்னு இந்த சாமி சொல்லும்போது சொல்கிறாங்க வந்து, டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே ஸ்க்ரீனை தான் பார்க்குறேன், இது பெரிய டிவி, இந்த உலகங்கிறது என்னது, இதில் பெரிய டிவி, நிறைய காமெடி, நிறைய ட்ராஜடி எல்லாம் இருக்குது. அதில் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த திரையை மட்டும் பார்க்குறது மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த பிரம்ம ரூபத்தை மட்டும் நீ கவனி. ஏன்னா மிச்சம் மாயா ரூபம், அது ஒன்றுமே இல்லை, இருக்கிறது மாதிரி இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம் மாயிக்கம்னு பார்த்தோம், இப்போ கனவு பார்த்தோம். கனவுல எல்லாமே வஸ்து தெரியுது. நான் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா உரப்பாக இருந்துச்சு, கண்ணில் தண்ணி வந்துச்சு, கனவுல உண்மையில் இருந்துச்சா, இல்லை. அதே போல் இது எல்லாம் நமக்கு தொட்டு பார்க்குறோம், எல்லாமே இருக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் மாயிக்கம் எல்லாம் மாயையில் ஒரு உண்டாக்கப்பட்டிருக்கு. அதை என்ன பண்ணு, பிரித்து பாரு. உண்மையில் நீ பார்க்கின்ற நாமரூபம் எதுக்குமே உண்மையான இருப்பு கிடையவே கிடையாது. எப்படி கனவுல பார்க்குற எந்த உருவத்துக்கும் உண்மையில் இருப்பு கிடையாதோ, அதுபோல் இந்த நாமரூபத்துக்கு எதுக்குமே உண்மையான சத்துங்கிறது கிடையவே கிடையாது. மாயா என்னது, ஐம்பூத விகாரம் அன்றோன் படிக்கிறோம் நம்ம. செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்று அறிந்து கொள்ளே. அப்போ நமக்கு இருக்கிறது மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது மாயா காரியம். அதனை பிரித்து நீ பாரு. பிருத்தக் கிருதி சன்மாத்திராத்னா அந்த சத் மாத்திரமாக நீ இருப்பாயாக. அடுத்ததில் அந்த த்விதீயக சமாதிகின்னு இருக்குது, அதை நீங்கள் அடிச்சிருங்க, அது கொஞ்சம் குழப்புது அந்த இடத்துல. அதை இது முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொண்டு கூட்டி பொருள் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வந்து அது முழுமையடையாமல் இருக்குது அந்த சென்டென்ஸு, அதுக்காக 2 இதை சேர்த்துருக்காங்க வந்து. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பிரித்து என்ன பண்ணுறோம், அந்த சத்தம் மாத்திரமாக பிரித்து நம்ம இந்த பாஹ்ய திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதியை நம்ம பழகிட்டு என்ன பண்ணணும், அடுத்ததை சொல்கிறார். அடுத்து என்ன பண்ணணும், அதை பிரித்து பார்த்ததோடு நிற்காமல் என்ன பண்ணணும், அதில் அந்த பிரம்மத்தை பார்க்கணும். நாமரூபத்தையும் அந்த பிரம்ம அம்சத்தையும் பிரிச்சுட்டு அந்த பிரம்ம அம்சத்தை நம்ம என்ன பண்ணுறோம், கவனிக்க தொடங்கும். எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. 28 அகண்டைகரசம் வஸ்து சச்சிதானந்த லக்ஷணம் இத்யவிச்சின்ன சிந்தேயம் சமாதிர்மத்யமோ பவேத். அகண்டைகரசம் வஸ்து சச்சிதானந்த லக்ஷணம் இத்யவிச்சின்ன சிந்தேயம் சமாதிர்மத்யமோ பவேத். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அகண்ட ஏகரசமான வஸ்து, பிளவுபடாத அந்த சத்வஸ்து நாம ரூபம் வேறா இருக்கு.
ஆனாலும் அந்த ஆதாரமான பொருள் எப்படி இருக்குது? அகண்டமானதாக இருக்குது, அது பிளவுபடாததாக இருக்குது. ஆத்மா ஏகக, பிரம்மம் ஏகம், ஏகரசமான அந்த வஸ்து. எப்படிப்பட்ட வஸ்து? அந்த சத் வஸ்து, சச்சிதானந்தம் லட்சணத்தை உடையது என்ற பிளவுபடாத அந்த சிந்தனை. என்ன பண்ணுறோம்? அந்த சிந்தனையை வளர்த்துக்கிட்டே வரோம். எதெல்லாம் பார்க்குறியோ பார்க்குறது எல்லாத்தையும் என்ன பண்ணு? பிரம்மார்ப்பணம், பிரம்ம ஹவிஹி, பிரம்மாக்னோ, பிரம்மனாகுதம், எல்லாமே என்னது? ஹவிசு பிரம்ம, என்னது யாகம் பண்ணுறவன் பிரம்ம, அந்த கரண்டி பிரம்ம, நெய்யி பிரம்ம, எல்லாமே பிரம்ம. பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி பிரம்மைவ அமிர்தம், என்னது? முன்னாடியும் பிரம்மம், பின்னாடியும் பிரம்மம், மேலையும் பிரம்மம், கீழையும் பிரம்மம், நடுலையும் பிரம்மம். என்ன பண்ணுறோம்? எல்லாத்துலேயும் அந்த ஸ்க்ரீன் இல்லாமல் எப்படி அந்த டிவியில் எதுவுமே இல்லையோ அதுபோல் அந்த பிரம்மம் தான் ஸ்க்ரீன் மாதிரி. அந்த தூய இருப்புன்னு சொல்கிறோம். அந்த இருப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ கண்ணை திறந்து பார்க்கும்போது உனக்கு பேதம் எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த பேதத்துக்கு ஆதாரமான அந்த அபேதம் இருக்கின்றது அப்படின்னு என்ன பண்ணு? எல்லா பொருள்லையும் இருக்கின்ற அந்த சப்தம்சத்தையே நீ கவனி, அப்படியே பாரு. இவா இப்படி, அவா இப்படி, அவன் இப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணோம்? அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, என்ன பண்ணுறோம்? இப்படியே பார்த்துட்டு. இப்போ என்ன பண்ணுறோம்? அதை மாற்றி இருப்பது ஒன்று தான் இருக்குது, மாயினால் வேறு வேறாக தெரியுது, உண்மையில் அந்த சத்தம்சம் ஒன்று தான் இருக்கின்றது அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அதை திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம்? அந்த மெய்ப்பொருள் நானே அப்படின்னு என்ன பண்ணணும்? யோசிக்க தொடங்கும். உண்மையில் இது பண்ணதான் என்ன ஆகும்? சர்வாத்ம பாவம் வர தொடங்கும். இல்லாட்டி நமக்கு பேதம் அப்படி பிச்சுக்கிட்டே தான் கிடப்போம். நீ வேற நான் வேறன்னு என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த அந்த சர்வாத்ம பாவம் வரணும்னா நமக்கு இது ரொம்ப அவசியம். கண்ணை மூடி தியானம் பண்ணுறது ஈஸி. கண்ணை திறந்து நமக்கு விவகாரத்தில் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பயங்கரமான அந்த ஒரு அபியாசம் தேவை. அதனால தான் இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? நம்ம கண்ணை மூடி இருந்துட்டு அப்போ நமக்கு ஞானம் நல்லா வேலை பார்க்கும். விவகாரத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? நமக்கு தர்மத்தை எதிர்பார்ப்போம், இவங்க இப்படி பண்ணணும்னு எதிர்பார்ப்போம், அவங்க அப்படி பண்ணிட்டாங்களேன்னு கோவம் வரும். ஆனால் என்ன பண்ண மாட்டோம் நம்ம இனிமேல்? அதுக்கு சத்தியத்துவ புத்தி இருக்குது. எப்படி குழந்தையோட விளையாடும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளும் கூட சேர்ந்து என்ன பண்ணுவோம்? அது ஏமாத்துச்சுன்னா நம்மளும் கூட ஏமாற்றலாம். ஆனால் என்னது? அது கேம்னு நமக்கு தெரியும். இப்போ அதுபோல் என்னது? இந்த சத்திய மித்யா விவேகம், நமக்கு அந்த சத்தையும் மித்யாவையும் நம்ம பிரித்து நம்ம பார்க்குறோம். இப்போ விவகாரத்தில் எப்போல்லாம் நமக்கு இந்த அகங்காரம், அந்த பொய்யார் எந்திரிச்சு வர்றாரோ, நான் யார் தெரியுமா அப்படின்னு நமக்கு எந்திரிக்கும், நான் அப்படியாக்கும் அப்படின்னு எந்திரிக்கும். அப்படின்னா மண்டையில் தட்டி உட்கார வச்சோம். என்ன பண்ணணும்? இந்த தியானத்தை நம்ம விடாமல் நம்ம பண்ணணும். சிந்தா இயம் மத்தியமோ சமாதி பவேத். சிந்தான இந்த இடத்துல கவலை கிடையாது, இந்த சிந்தனை. பொதுவாக சிந்தான கவலைக்கும் நம்ம சொல்லுவோம். இங்கே இந்த சிந்தனையானது எந்த சிந்தனை? எல்லாத்துலேயும் இந்த பிரம்மத்தையே பார்க்கின்ற இந்த சிந்தனையானது மத்தியம சமாதி. மத்தியமம்னா நடு. எதில் நடு? இப்போ இந்த பாஹ்யத்தில் 3 இருக்குது, அந்த பாஹ்ய சமாதியில் 3 இருக்குது, அதில் நடு அப்படின்னா என்னது? அந்த சப்த அணுவித்த சவிகல்ப சமாதி. சப்த அணுவித்த சவிகல்ப சமாதி இருக்கு சரி இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்? இது இன்னும் நமக்கு நுண்மையாக நமக்கு அது நான் சொல்லி என்ன பண்ணணும்? நமக்கு அந்த பேதம் எதுவும் உண்மை அல்ல, எல்லாம் நானே அப்படின்னு மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாத்தி அப்படின்னு பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே அப்படின்னு என்ன பண்ணுறோம்? இதுவரைக்கும் நம்ம பார்த்த திருஷ்டியை, இப்போ இதுவரைக்கும் நம்ம இந்திரியங்கள் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அறிவு கண்ணால் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஞானம் நமக்கு என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அதான் தியோயோ நப்ரச்சோதயாத், தியோயோ நப்ரச்சோதயாத். நம்ம கோயிலில் என்ன பண்ணுறோம்? நமக்கு தீபாராதனை பண்ணுறோம். என்னது அந்த தீபம்ங்கிறது? என்னது? ஞானம். அந்த ஞானத்தோடு என்ன பண்ணுறோம்? இறைவனை பார்க்குறோம். அதுபோல் என்ன பண்ணுறோம்? இந்த ஞானத்தோட உலகத்தை நம்ம பார்க்க பழகும். முதல்ல நமக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் நமக்கு ஆசையோடு பண்ண என்ன ஆகும் அப்படின்னு என்னென்னா, இந்த பண்ணோன்னா நமக்கு
பிரச்சனை வந்து டக்குன்னு திருஷ்டமாக நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும். எவ்வளோதான் பிரச்சனையை முட்டி மோதிக்கிட்டு இருந்தாலும் இந்த திருஷ்டியோடு பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா எந்த பிரச்சனைக்குமே அந்த சத்தியத்துவ புத்தி போயிடும். நமக்கு எல்லாம் மாயிக்கம், நாமரூபம் மாயிக்கம், என்னோட நாமரூபமும் மாயிக்கம், எல்லாரோட நாமரூபமும் மாயிக்கம் அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறோம், ப்ராப்ளத்துக்கு இது வரைக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணிடுறோம், ப்ராப்ளத்தையே டிசால்வ் பண்ணிடுறோம். பிரச்சனைக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம், இது வரைக்கும் பிரச்சனைக்கு இது இப்படி பண்ணவா அப்படி பண்ணவா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணிடுறோம், பிரச்சனையே இல்லைன்னு அதை டிசால்வ் பண்ணுறோம். இதுதான் அதனுடைய மகத்துவம் நமக்கு. அப்போ என்ன பண்ணு, இதை விடாமல் இந்த சவிகல்ப சமாதியை நம்ம அபியாசம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அவர் சொல்கிறார் 29 இது நிர்விகல்பமாக மாறும். ஸ்தப்தி பாவோ ரசா ஸ்வாதாத் திருத்தீய பூர்வவன்மதः ஏதை சமாதிபிஷ் ஷட்பிஹி நயேத் காலம் நிரந்தரம் ஸ்தப்தி பாவோ ரசா ஸ்வாதாத் திருத்தீய பூர்வவன்மதः ஏதை சமாதிபிஷ் ஷட்பிஹி நயேத் காலம் நிரந்தரம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த சமாதி அபியாசம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பழகிறோம். சவிகல்பம்னா கண்டமாக இருக்குது, தொடர்ந்து பண்ண முடியல, நம்ம பிரயத்தனம் பண்ணி 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 பழகும்போது என்ன ஆகுமான்னா வந்து அதில் நமக்கு ஒரு டேஸ்ட் வர தொடங்கும். அது என்னாகும், எப்படி நமக்கு வந்து ஒரு பிரச்சனையை நினச்சிக்கிட்டு நம்ம ரொம்ப ஆழமான பிரச்சனை மனசில் இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம அறியாமல் அந்த பிரச்சனை நம்ம அப்படியே மனசை அப்படியே இழுத்துட்டு போகிறது மாதிரி என்ன ஆகுது. இப்போ இந்த விஷயத்தில் நமக்கு ஆழ் மனசில் இந்த விருத்தி உள்ளே போகும்போது நம்ம சும்மா உட்கார்ந்துருக்கும்போது எதை நமக்கு ரசித்து படித்தோமோ அது என்ன ஆகுது, நமக்கு மேலே எழும்பி வரதும். அதுபோல் இந்த நிர்விகல்ப சமாதிங்கிறது தானாக மனசு வந்து அதில் அப்படியே இழுத்துட்டு போகும். நம்ம பிடிச்ச விஷயத்தில் எப்படி நமக்கு மனசு ஈடுபடுதுங்கிற மாதிரி அதான் சொல்கிறாரு ரசாஸ்வாதாத். ரசாஸ்வாதம்னா அந்த ஒரு ரசம்னா என்னது, ஒரு சுகம். தியானத்தில் ஆமாம், இந்த தியானம் பண்ணும் போது என்ன ஆகுது, நமக்கு ஒரு விதமான ஒரு ஆனந்தம் உண்டாகின்றது ஆத்ம அனுபவ ரசாஸ்வாதத்தினால். ஒன்று. ரெண்டாவது ஸ்தப்தி பாவக. ஸ்தப்தி பாவகம்னா ஒரு மனசு வந்து ஒரு ஸ்டில்னஸ், அது வந்து என்ன, அது அப்படி ஸ்டன் ஆகி போய் இருக்குது, அது வந்து செயல்படாமல் இருக்குது. மனசுக்கு வேறு செயல்படாமல் அது அப்படியே ஸ்டன் ஆகி போய் இருக்குது. எதனால், இந்த ஆனந்தத்தினால். எப்படி இருக்கிறது ஸ்டில்னஸ். ஸ்தப்தி பாவம்னா ஸ்டில்னஸ் நான் சொல்கிறேன் வந்து இது வந்து திருத்தீயக, இது வந்து மூன்றாவதான சமாதி. நிர்விகல்ப சமாதிக்கு இது ஒரு லட்சணம். மனசு என்னாது அப்படின்னா இது வந்து ரசாஸ்வாதம்ங்கிறது ஸ்தப்தி பாவம்ங்கிறது மாண்டூக்கிய காரிக்கையில் நம்ம பார்ப்போம். நமக்கு தியானத்துக்கு தடைகளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தியானத்துக்கு 4 விதமான தடைகள் பொதுவாக சொல்லுவோம் நம்ம. ஒன்று லயம், தூக்கம் வந்துடும். இன்னொன்று விக்ஷேபம், மனசு வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். மூணாவது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆத்ம தியானத்துக்கு 4 தடைகள். மனம் தூக்கமும் வரல, இது விக்ஷேபமும் இல்லை, மனசு அமைதிப்படுத்த தொடங்கும் போது என்னாகும் அப்படின்னா ஒரு விதமான ஆனந்தம் வர தொடங்கும். அதை வந்து ஒரு பெரிய தடையாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா என்னாகும்னா நீ அப்படியே வந்து எப்படி தூக்கத்தில் உனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குதோ அது போல் என்னாகும், நீ இந்த ஆனந்தத்திலேயே உட்கார்ந்துடும். அதுக்கு ஒரு ரசாஸ்வாதம் நம்ம சொல்கிறோம். 4வது ஸ்தப்தி பாவம்னு சொல்லுவோம். ஸ்தப்தி பாவம்னா உனக்கு சில நேரம் என்ன ஆகும்னா மனசு வந்து ஆத்ம தியானமும் பண்ணாதான் அனாத்ம தியானமும் பண்ணாதான், அது ஒரு மாதிரி என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு தடுமாற்றத்தில் அது மனசு நிற்குமாம். அதுக்கு பேர் ஸ்தப்தி பாவம், கஷாயம்னு நமக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கும். எதுலேயுமே ஈடுபாடு இருக்காது. தியானம் பண்ணவும் பிடிக்காது, வேலை பார்க்கவும் பிடிக்காது, இதை சினிமா பார்க்கவும் பிடிக்காது, எதுவுமே பண்ண முடியாமல் அந்த ஒரு வெறுமை நிலை மனசுக்கு வந்து அப்படி ஒரு சுபாவம் இருக்குது. இது 4மே வந்து தியானத்துக்கு தடையாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த தியானத்துக்கு? ஆத்ம தியானத்துக்கு. இப்போ
இப்போ இதில் வந்து நிர்விகல்ப சமாதிக்கு ரசாஸ்வாதத்தையும் ஸ்தப்தி பாவத்தையும் கொண்டு வர்றார். இப்போ இது என்ன ரசாஸ்வாதம்னா, அந்த காரிகைக்கில் சொல்லப்பட்ட ரசாஸ்வாதம்ங்கிறது பிரதிபிம்ப ஆனந்தம். எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் உன் மனசு வந்து ஒரு அமைதியை நாடி போது வந்து அது என்னாகும் அப்படின்னா, தியானத்திலிருந்து யாராவது எழுப்பிவிட்டா கோவம் வந்துடும் நமக்கு. தியானம் பண்ணாதான் எனக்கு அந்த சுகம் இருக்குது, தியானம் பண்ணலைன்னா என்னால் வந்து என்ன பண்ண முடியும், யாரு கூட விவகாரம் பண்ண முடியாது. வந்து நான் பாட்டுக்கு உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு என்னாகும், அதில் ஒரு அடிக்ஷன். இதுக்கு வந்து ஞானம் இல்லாமல் உண்டாகின்ற சமாதி. இப்போ இந்த ஞானத்தோடு நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது நமக்கு பிம்ப ஆனந்தம், நானே ஆனந்தம்ங்கிற ஞானம் உண்டாவதனால மற்ற எந்த விதமான துக்கம் எவ்வளோதான் இருந்தாலும் நான் அசங்கன் அப்படிங்கிறது புரிஞ்சதுனால வருகின்ற ஒரு அறிவினால் உண்டாகும் ஒரு ரசாஸ்வாதம். அப்போ என்னாது, நமக்கு அந்த ஆனந்தத்திலே இருக்க இருக்க என்னாது, அதுலேயே மைண்டு ஆழமாக ஈடுபடுதான். யாருக்கு, அந்த நிர்விகல்ப சமாதி தானாக உண்டாகுது. நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு தூங்கும்போது என்னாகுது அப்படின்னா, நமக்கு ஒரு சூக்ஷ்ம விருத்தி ஒன்று உள்ளே இருக்குது நமக்கு. ஏன்னா அது சூக்ஷ்ம விருத்தி இருக்கிறனால தான் தூங்கி முழிச்சோடனே என்ன சொல்கிறோம், நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்கிறோம். மனசுக்கு அந்த ஒரு குவாலிட்டி இருக்குது. மேல் மனசில் நமக்கு விவகாரம் பண்ணும்போது நமக்கு பிரயத்தனபூர்வமாக ஏதாவது பண்ணால் தான் மேல் மனசை வச்சு விவகாரம் பண்ண முடியும். ஆழ் மனசு என்ன பண்ணுது, அந்த அப்பிரயத்தனமாக என்ன பண்ணுது, அதால் சிந்திக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் வந்து எனக்கு புரிஞ்சது சொல்கிறேன். இப்போ நமக்கு எக்ஸாம் ஹாலில் நம்ம எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். நமக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்குது, நல்லா படிச்சுட்டு போயிருக்கோம். கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே பேனாவை திறந்தது தான் தெரியும், என்ன நடந்துச்சுன்னே நமக்கு தெரியாது, எழுதிக்கிட்டே இருப்போம். எதனால, அது ஆழ் மனசில் அது உள்ளே இருக்கிறனால என்ன ஆகுது, அந்த ஒரு சூக்ஷ்ம விருத்தி பிரயத்தனமே இல்லாமல் யோசிக்கலாம் வேண்டியதில்லை நமக்கு. அந்த ஆழ் மனசில் அந்த விருத்தி வந்து என்ன ஆகும், நமக்கு அது தானாக போயிட்டே இருக்கும். அதுபோல் இந்த சமாதியில் நமக்கு உள்ள ஆழ் மனசுக்கு நம்ம உள்ளே இவ்வளோ இது நம்ம உள்ளே ஏற்றி வச்சுருக்கிறனால என்ன ஆகுமா, வந்து அது தானாக, அதுக்கு பேர் சூக்ஷ்ம விருத்தி தானாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குமா. அகம் பிரம்மாஸ்மிங்கிற விருத்தி தானாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ எப்படி வந்து சமாதியில் வந்து அகம் பிரம்மாஸ்மி விருத்தி ஆழமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த தாட்டை மேலே எந்திரிச்சு வருது. எந்த தாட்டில் சமாதி உள்ளே போச்சோ அந்த தாட்டில் தான் அவங்க எந்திரிச்சு வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சூக்ஷ்ம விருத்தி வந்து நமக்கு நிர்விகல்ப சமாதியில் உள்ளே இருக்குது. அது என்ன பண்ணுது, அதுதான் திருத்தீய பூர்வவத் மதக, இதுதான் 3ஆவதான சமாதி ஆகும். அப்போ நமக்கு இந்த சமாதி அபியாசம் 3 விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் கம்பல்சரி. இந்த சமாதி அபியாசத்தினால தான் உனக்கு மோக்ஷம் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. சமாதி அபியாசம் பண்ணுனா நமக்கு நிஷ்ட பலமாகும். சமாதி அபியாசத்தினால்தான் உனக்கு மோக்ஷம் நம்ம சொல்ல போகிறதில்ல. இட் இஸ் நாட் கம்பல்சரி. 2வது, இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஆல். எல்லாருக்கும் வருமா, வராதுன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து அதிருஷ்டமும் நம்மளுடைய பூர்வ கர்மாவும் இருக்கும்போது சாத்தியமாகும். ஒன்று நாட் கம்பல்சரி, நாட் பாசிபிள் ஃபார் ஆல். பாசிபிலிட்டி இருக்குது, பட் இட் இஸ் நாட் நெசசிட்டி. கண்டிப்பாக நீ வந்து நம்ம பண்ணலாம், நமக்கு வந்து பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, வந்தே ஆகணும்னு நம்ம அடம்பிடிக்க முடியாது. ஆனால் நம்ம இதுக்குன்னு வாழ்க்கையை கொடுக்கும்போது வரும், வராமல் இருக்காது. நம்ம இதுக்குன்னு வாழ்க்கையை கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஏன்னா நமக்கு இப்போ உட்கார்ந்தோன்னா நமக்கு என்ன அடுத்த வேலைக்கு என்ன சமைக்கன்னு நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கு அந்த பாடி வந்து யோகிக் பாடி, நமக்கு மெடிடேஷனுக்கு உரிய அந்த மெடிடேட்டிவான அந்த பாடியை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையாது. அதுக்குன்னே நம்ம வாழ்க்கையை கொடுக்கும்போது கண்டிப்பாக வரும். ஆனால் அதனால தான் நமக்கு வந்து மோக்ஷம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா மோக்ஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்வரூபமே மோக்ஷம். இதனால் அடையப்படுவது அப்படின்னா அடையப்படுகின்ற மோக்ஷம் போயிடும், கண்டிப்பாக போயிடும்.
அதனால நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து நமக்கு அபியாசம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிர்விகல்ப சமாதிங்கிறது நம்மளுடைய பிரயத்தனத்தினால வர்றதே கிடையாது, அது தானாக வர்றது. இப்போ சில பேர் நம்ம சொல்லுவாங்க, உட்கார்ந்தோடனே அவங்களுக்கு வந்து தியானம் வந்து கை கூடிருச்சு அப்படிம்பாங்க. அப்போ அவங்க போன ஜென்மாவில் அவங்க அவ்வளோ பிரயத்தனம் பண்ணி வச்சுருக்கும் போது அவங்களால என்ன பண்ணும், அந்த தியான நிலை தானே அவங்கள இழுத்துட்டு போகும். அதுபோல் இது என்னது, இந்த நிர்விகல்ப சமாதி அபியாசங்கிறது நம்ம பண்ணலாம், பண்ணணும். ஆனால் இதில் வந்து எல்லாருக்கும் சமாதி வருமாங்கிறது கேள்விக்குறி. நமக்கு அவசியம், மோட்சத்துக்கு அவசியம் கிடையாது நமக்கு. அதனால அது ஒரு பெரிய விஷயம் நமக்கு வந்து வரல அப்படி கவலைப்பட வேண்டியதில்லை. வந்து இப்போ நம்ம கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பிரம்மாபியாசம் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து விவகாரத்தில் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். ஆந்தர சமாதியும் பாஹ்ய சமாதியும் நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு அபியாசம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு இது கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணும், இதுக்கு பிரயோஜனம் கிடைக்கும். சரி, இப்போ 6 சமாதி சொல்லிட்டார். வந்து ஆந்தர திருஷ்ய அணுவித்த சவிகல்ப சமாதி, ஆந்தர சப்த அணுவித்த சவிகல்ப சமாதி, ஆந்தர நிர்விகல்ப சமாதி. அடுத்தது பாஹ்ய திருஷ்ய அணுவித்த சவிகல்ப சமாதி, பாஹ்ய சப்த அணுவித்த சவிகல்ப சமாதி, பாஹ்ய நிர்விகல்ப சமாதி. கண்ணை திறந்துட்டு இருக்கிற நிர்விகல்ப சமாதிக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், சகஜ சமாதின்னு சொல்கிறோம். சதா காலமும் சமாதியிலே இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு பார்க்கும்போதே ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரியுது. இப்போ நமக்கு என்னதான் நமக்கு சூரியன் உதிக்குது மறையுதுன்னு நம்ம சொன்னால் நமக்கு நல்லாவே தெரியும், சூரியன் உதிக்கவும் இல்லை மறையவும் இல்லை, நமக்கு அது நல்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. வந்து அதுபோல் என்ன, அது கண்ணை திறந்துட்டு இருக்கும்போதே எல்லாத்தையுமே பிரித்து நம்ம பார்க்கும்போது அதுக்கு பேர் பாஹ்ய நிர்விகல்ப சமாதி, அதுக்கு பேர் சகஜ சமாதி. 6 கொடுத்துட்டார். இப்போ இனி அடுத்து இது மட்டும் போதும் இது மட்டும் போதும்னு இருக்க முடியாதா? இப்போ ஆந்திர மட்டும் போதும் அப்படி அதிலேயே கிடைச்சிரும் முக்தி அப்படின்னு இருக்கா, இல்லை பாகியமும் வேணும் அப்படின்னு இருக்கா? ஆந்தரம் மட்டும் வேணும்னா நீ வந்து மெடிடேஷன்லேயே தான் இருக்க முடியும். பாக்கியத்துக்கு வந்தால் தான் முக்தி, பாக்கியத்துக்கு வந்தால் தான் விவகாரம் பண்ணும்போது நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். விவகாரம் பண்ணும் இல்லாட்டி நான் தனியாக இருக்கும்போது நான் நல்லா இருக்கேன், தியானம் பண்ணிட்டேன், நான் நல்லா இருக்கேன் வந்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் அதனால தான் அவரை 2ஐயும் கொடுத்துருக்காரு. ஏன்னா இவர் சர்வப்ரியானந்த எப்பயுமே சொல்லுவார் வந்து, எய்தர் யூ ஆர் ஆல் ஆஃப் இட் ஆர் யூ ஆர் நன் ஆஃப் இட் அப்படிம்பார். என்ன ஒன்று எல்லாமே நீன்னு பாரு, இல்லாட்டி ஒன்றுமே இல்லைன்னு பாரு. கண்ணை மூடி இருக்கும்போதும் நீ தியானத்தில் தான் இருக்கும், கண்ணை திறந்து இருக்கும்போதும் நீ தியானத்தில் தான் இருக்கும். இல்லை நீ தனியாக இருக்கும்போது என்னால் எனக்கு நல்லா தான் இருக்குது, ஆந்தர சமாதி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நம்ம காட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதை, வீட்டுக்கு வரவே வேண்டியது. ஏன்னா அது வந்து மனம் அடங்கி இருக்கும்போது உனக்கு எல்லா பிரச்சனையெல்லாம் அடங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன தண்ணிக்குள்ளே வந்து அமைக்க வச்ச மாதிரி. அதனால தான் பாக்கியத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காரு. கண்ணை திறந்து எல்லாத்தையும் பிரித்து 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 பாரு. அப்போ என்ன பண்ணுறோம், கண்ணை மூடி இருக்கும்போதே நம்ம இந்த திருஷ்யத்தை ஆக்சுவலாக வெளியே இருக்கிற உலகத்தை தான் உலகத்துக்குள்ளே மனசுக்குள்ளே பார்க்குறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆந்திரம் ஒழுங்காக பண்ணினா பாக்கியம் வந்து தான் ஆகணும். இது தனியாக ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பல நேரம் நம்ம கூட மட்டும்தான் இருக்கோம், நம்ம மனசோட மட்டும்தான் இருக்கோம். அப்போ அந்த மனசுக்குள்ளேயே நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் நீ தனியாக நீ அந்த எல்லாவற்றுக்கும் ஆதாரமான பொருளாக நீ எல்லாத்தையும் சத்தியமித்யா விவேகம் பண்ணி பார்த்துட்ட அப்படின்னா கண்ணை திறந்து பார்க்கும்போது அதுதான் தெரியும் உனக்கு. அப்போ நமக்கு அதுதான் நம்ம என்ன கிடையாது, அதான் சொல்ல போகிறாரு. 6 சமாதிகளால் ஷட்பிகி சமாதிபிகி நிரந்தரம் காலம் நயே. என்ன பண்ண போகிறேன், இனிமேல் 6 ப்ரோக்ராம் கொடுத்துட்டேன். என்ன பண்ணு, வாழ்க்கை காலத்தை இதையே பண்ணி உன்னுடைய காலத்தை கடத்துவாயாக. இதுதான் ப்ரோக்ராம் உனக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் ஸ்ரவணம் நல்லா பண்ணிட்டோம், மனனம் நல்லா பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த அவர் சொன்னாலையா அசங்கக அகம் சச்சிதானந்தக அகம் துவைத வர்ஜிதக. இது என்ன பண்ணுறோம், நம்ம ஆள் மனசில் அந்த நான்கிறல என்ன பண்ணுறோம், மாற்றி 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 என்ன பண்ணுறோம், அந்த நான் யார் துக்கப்படுறேன். அப்போ துக்கப்படுறவன் யார், துக்கத்தை பார்க்குறவன் யார், என்னை கஷ்டப்படுத்துகிறவன் யார், கஷ்டப்படுத்துகிறவன் ஒருத்தன் இருக்கானா, கஷ்டம்னு ஒன்று இருக்கா, என்ன பண்ணுறோம். இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து 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 பார்க்கும்போது அந்த
அந்த நான்லையே நம்ம மாற்றத்தை கொண்டு வரும். எல்லா துக்கமும் எதுக்கு? அந்த ஜீவனாகிய நானுக்கு தான். அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த ஜீவன் நான்கிறதுல கெட்டிக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம்? நான் கஷ்டப்படுறேன், நான் எனக்கு அது பண்ணுது, எனக்கு இது பண்ணுது. அப்போ நீ யார்? படித்து பாடம் சொல்லியிருக்காங்க, நீ யார்? அது என்ன ஆகும் அப்படின்னா, யாரோ எப்போவோ சொன்னது மண்டையில் போய் அப்படி நச்சுன்னு ஒட்டியிருக்கும். ஆனால் குரு திரும்ப திரும்ப சொல்கிறார், நீ அது இல்லை, நீ அது இல்லை, கஷ்டப்படுறவன் நீ இல்லை. ஆனால் என்ன பண்ண மாட்டேங்குது? நமக்கு வேலை பார்க்க மாட்டேங்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம்? உட்காந்து நம்ம இந்த அபியாசத்தை பண்ணுறோம். பண்ண என்ன ஆகும்னா, நமக்கு அந்த வித்தியாசம் நமக்கு தெரிய தொடங்கும். உண்மையில் என்ன பண்ணணும்? அந்த நான் ஜீவன்கிற எண்ணத்துலேருந்து முழுமையாக என்ன பண்ணணும்? விடணும். சிவோகம் என்று இருந்திடாயே. நமக்கு இந்த ரொம்ப பின்னாடி நமக்கு பிறந்தது உண்டானாலிருந்து அந்த பாட்டெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு வரியவும் 1 வருஷம் தியானம் பண்ணலாம். பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாம் நானேன்னு உட்காந்து என்ன பண்ணலாம்? நம்ம அந்த நானில் தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வரப்போம். அது கண்ணை மூடிட்டும் பண்ணலாம், கண்ணை திறந்துக்கிட்டும் பண்ணலாம். அப்போ அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம விவகாரத்தெல்லாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். ஏன்னா நமக்கு இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அளவான விவகாரங்களை வச்சுக்கிட்டு இதை நமக்கு விடாமல் நம்ம பண்ணும்போது, ஏன்னா நமக்கு இவ்வளோ கருணையோடு இப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே. இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு இதுக்கு டைம் தான் கொடுக்கணும். டைம் கொடுத்து எப்போல்லாம் கன்வெர்ட் ஒரியிங் டைம் டு நிதித்தியாசம் டைம். உடனே பிரயோஜனம் நமக்கு தெரியாது. ஏன்னா தினம் போய் செடி முளைச்சிருச்சான்னு போய் வேற தோண்டி பார்த்துட்டு இருந்தா என்ன ஒன்றும் ஆகும். விடாமல் பண்ணும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக அதுக்குரிய பிரயோஜனம் வரத்தான் செய்யும். ஏன்னா தினம் நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்குறோம் அப்படிங்கும்போது அது என்னாகும்? அது ஒரு விருட்சம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனாலும் நமக்கு நிர்விகல்ப சமாதி வருதோ இல்லையோ, கண்டிப்பாக நம்மளுடைய அந்த நானில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். நம்மளால் எல்லாத்தையுமே அந்த ஒரு பிரம்ம பாவத்தோட பார்க்க முடியும். சர்வாத்ம பாவங்கிறது நம்ம வளர்த்து தான் ஆகணும். இது தானாக வராது. ஏன்னா ஸ்ரவண மனனம்ங்கிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட்டு, புரிஞ்சுக்கிற விஷயம். ஆனால் இந்த நிதித்தியாசனம் அப்படிங்கிறது நம்ம உட்கார்ந்து ஸ்ரவணத்துக்கு எவ்வளோ டைம் கொடுத்தோமோ அதை விட அதிகமான டைம் நம்ம இதுக்கு கொடுக்கணும். ஆனால் நம்ம அது கொடுக்க மாட்டோம். ஸ்ரவணத்துலேயே ஒரு சுகம் இருக்கும் நமக்கு. ஸ்ரவண சுகம்னு அதுக்கு பேர். அதுலேயே நமக்கு இதை கேட்டுற மாட்டோமா, அதை கேட்டுற மாட்டோமா அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அதுலேயே தான் இருப்போம். ஆனால் இதுக்கு நம்ம அதை விட அதிகமான டைம் நமக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக இது நமக்கு முடியும். அதனால தான் வித்யாரண்யர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாருன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம உட்கார்ந்து இவ்வளோ சத்தத்துக்கு இடையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அடாது என்ன தடை வந்தாலும் நம்ம இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு கண்டிப்பாக கைவல்ய கணபதி இருக்கார். ஏன்னா இதுக்கு கண்டிப்பாக ஈஸ்வர அனுகிரகம் நமக்கு ரொம்ப தேவை. நம்ம அந்த அனுகிரகத்தோடு நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு கண்டிப்பாக இறைவன்கிட்ட நமக்கு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம இதை விடாமல் அபியாசம் செய்வோம். இன்னும் நமக்கு அடுத்த கிளாஸ் 2 வார கிளாஸ் இல்லை. ஜனவரி 6ஆம் தேதி தான் நமக்கு அடுத்த கிளாஸ் இருக்குது. திருப்திஷய விவேகம் அடுத்த வருஷத்தில் தான் இருக்குது. இடையில 2 வாரம் நமக்கு கிளாஸ் இல்லை. அந்த சமயத்தில் கருத்தரங்கம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஜனவரி 6ஆம் தேதி நம்ம திருப்திஷய விவேகத்தில் இப்போ இது வரைக்கும் ஆமாம் டீச்சர், 30ஆம் தேதி வியாழக்கிழமை என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன் டீச்சர். 31 ஆமாம் ஆமாம் டீச்சர். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தானே டீச்சர் வர்றோம் நாங்கள் ஆமாம். வியாழக்கிழமை கைவல்யம் கிளாஸு. இந்த திருஷ்ய விவேகம் கிளாஸ் சொல்கிறேன். இல்லை திருஷ்ய விவேகம் கிளாஸ். திருஷ்ய விவேகம் கிளாஸ் ஜனவரி 6ஆம் தேதி இருக்குது. 2 வாரம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மறந்துடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கருத்தரங்கம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். 30 ஸ்லோகம் இருக்குது. இன்னும் ஒரு 15 ஸ்லோகத்துக்குள்ளே நம்ம பிறகு இது மறந்துடும் கம்ப்ளீட்டாக. முக்கியமான விஷயம். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு திரும்பவும் பழசுலேருந்து ஒருக்க பார்த்த மாதிரி இருக்கும். எவ்வளோதான் நம்ம படித்தாலும் இந்த அபியாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது படித்து தெரிகிற விஷயம் இல்லை, உள்ளே தேடி பார்த்து கண்டுகொள்ளுகின்ற ஒரு விஷயம்.
ஏன்னா அந்த பார்ப்பவன் நான் அப்படிங்கிறது நமக்கு ஆழமாக வரணும். எல்லாத்தையும் பார்ப்பவன் நான் அப்படிங்கிறது கண்ணை மூடி இருக்கும்போதும் நமக்கு வரணும், கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது வரணும். நான் எதனாலும் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றேன். கண்ணை திறந்து எனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதனால் பாதிக்கப்படாதவனாக நான் இருக்கின்றேன், அந்த ஒரு திடம் நமக்கு கண்டிப்பாக வரணும். அதுக்கு இந்த கைவல்ய கணபதி நமக்கு அனுகிரகம் செய்வார். ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं वेदां प्रज्ञां प्रयच्छ स्वाहा। दक्षिणामूर्ति की கைவல்ய சக்தி கணபதி கி ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி। ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி। ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः। ஹரிஹி ஓம்।